மைவித்ரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தொழில் மிக நிரந்தரமானது என்பதனை உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலமெல்லாம் நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எம்டி அவர்களுக்கும் மற்ற டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் சீனியர் டைரக்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற செயல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது 3 ஆண்டுகள் கழித்து 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும்போது இதன் மேல் இவங்க ப்ராடக்டை என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பூதாகரமாக வெடித்து இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. பட்டு அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இன்றைக்கி ப்ராடக்ட் ஒவ்வொன்றா லான்ச் பண்ணி 87 ப்ராடக்ட் மேலே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 87 ப்ராடக்ட் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இடையில் இது 7G ரெயின்போ திட்டம் இன்று இதன் மூலமாக பல நிறுவனங்களை DFIயோட உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டம் முழுமையடைந்து வந்தால் இன்னும் இந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலுக்கு வரக்கூடும் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் செய்த செயல் இன்றைய வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் நம்ம ஆப்பே மைவித்ரி ஆட்ஸ் ஆப்பு என்கின்ற ஆண்ட்ராய்டிலிருந்து இன்றைக்கி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்ல வச்சாங்க. ஓகேங்களா? டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்காங்க, அதாவது சஸ்பெண்டில் தான் வச்சுருக்காங்க. நம்ம எம்டி வெளியில் அதுக்கு உண்டான சொல்யூஷன், அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா மறுபடியும் அவர் ரீஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் இவ்வளோ தூரம் பெருசாக பூகம்பமாக இவ்வளோ புதாகரமாக வெடித்திருக்கிறது காரணம் ஒரே ஒரு விஷயந்தான். எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து, அரசியல் வியாதிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி அதிகாரிகளால் தமிழ்நாடு நடக்குதா இல்லை அரசியல் கட்சிக்காரங்களால் நடக்குதா என்பதை இதன் மூலிமா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இதை பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிறுவனம் கடந்த 3 ஆண்டு காலமாக ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணி பணம் வர்ற அளவுக்கு அதன் முதன்மை நோக்கமாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு அவருடைய குடும்பத்தாரையும் கம்பெனியையும் நமது அட்டாட்டி போர்ட்ஸ் மெம்பர்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 65 நாட்களாக 67 நாட்களாக இன்று எம்டி உள்ளே இருக்கிறாரு. இதுக்கு உள்ளே போய் உக்காந்துட்டோம், நம்ம பெயில் கேட்டு வர்றாரு, எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். பட் அவர் என் கம்பெனியை மீண்டும் நடத்துகிற மாதிரி எனக்கு ப்ராப்பராக எவிடன்ஸோடு என்னை வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆகையால் பொதுமக்கள் நமக்கு எம்டி சார் வெளியே வரல அப்படின்னு நம்ம ஆதங்கத்தை தெரிவிச்சுட்ருக்கோம். அந்த ஆதங்கத்தோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட நிறுவனத்தை சேர்ந்த எம்டியாகவே அவர் வெளியே வரணும். வெளியே பல பேருக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இல்லாமல், வாய் மூலியமாக பதில் சொல்லாமல் செயல் திட்டத்தின் மூலியமாக பதில் சொல்லி இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆவார். கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் ஒரு சிறு காலகட்டங்கள் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடந்த 3ஆம் தேதியே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. பட் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டில் எத்தனை கேஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் அந்த கேஸோடு சேர்த்து இதையும் லைன் படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைன் படி வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அப்படி லேட் ஆகும்போது இன்னும் பல விஷயங்கள் யோசித்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தான் கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கி வரைக்கும் 87 ப்ராடக்ட்டு மாணவர்கள் திட்டம், அடுத்தடுத்து நிறுவனத்தில் 67 நாட்களாக நம்ம எம்டி என்னென்ன யோசித்து வச்சுருக்காருங்கிற விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்லுவார். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி மென்மேலும் வளர்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, கம்பெனி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் பொறுமை காத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு சில காலகட்டங்களில் பல விஷயங்களை நோக்கி நம்ம நகர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம எந்த ஒரு கரண்ட் சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அடுத்தவங்களுக்கு தெரியாது. சில பேர் இந்த கம்பெனி மூலியமாக எவ்வளோ தூரம் போய் சொல்லணுமோ போய் சொல்லி இந்த கோழி ரெக்கையை ஒவ்வொன்றா பிடுங்கி கடைசியாக அதை உயிரோடு விட்டு ஓடு அப்படின்னா எப்படி ஓட முடியும், எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் நிறுவனம் நம்ம நிறுவனம் கரெக்டாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் 60 கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி வரிலேருந்து எஸ்டிஎஸ் வரிலேருந்து எல்லா வரியுமே கட்டியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்து 20ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எம்டி வெளியே வருவார். அடுத்தபடியாக என்ன செய்யலாங்கிறத யோசிப்பார். இந்த வானவில் திட்டம் அந்த திட்டம் கொண்டு வந்ததை விட இந்த ஹேர் டை அந்த டை இந்த சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, அதிலே இவங்களுக்கு எல்லாமே தூக்கி வரி போட்டுருச்சு. இன்னும் பல பொருட்கள் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்ன உடனே கார்பரேட் கம்பெனிக்காரங்க கோடிக்கணக்கில் குமிச்சு கட்சிக்காரங்களை விட்டு நிறையா பேச விடுறாங்க. யூடியூபர்ஸ் நிறையா பேர், அதுவும் வைவர்ஸ் அதிகமாக வச்சுக்கக்கூடிய நபர்களை
பேச விட்டு இவ்வளோ தூரம் பூதாகரமாக பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி இன்றைக்கி இந்த அளவில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே சுமூகமாக முடியும், நல்லதே நடக்கும், நம்புவோம், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்க சார். ஓகேங்க மேடம். கம்பெனிக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும், நான் என்ன ஆக போறது தெரியல சொல்லி ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருந்தீங்க. நான் திரும்ப சொல்றேன், கம்பெனிக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்? இது மக்கள் நிறுவனம், இறை சக்தியாலும் இயற்கை இயங்குற ஒரு அருமையான நிறுவனம். இதுக்கு என்ன ஆகி போயிடும், என்ன டவுன்ஃபால் வந்தாலும் அது எப்படி மீட்டு எனக்கு தெரியும். தைரியமா இருங்க, எந்த லெவல் போனாலும் நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி அதை என்ன நினைச்சோமோ அந்த லெவல் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி என்ன பண்றதை யோசிக்கிற வழியே விட்டுட்டு போறதுக்கு என்ன யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதை உங்களுக்கு பலமுறை நிரூபிச்சுக்கிறேன், இதையும் செய்து காமிப்பேன். என்ன யோசிக்கிறீங்கன்னா, இந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து விட்டது, பெரிய விஷயம் கிடையாது. சம்பாதிக்கிறது பெரிய விஷயம், இந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. நீங்கள் பணக்காரனாக வேண்டும் என்றால் சம்பாதித்ததை என்ன செய்ய வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கூறுகள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம். அதுக்கு முதல் மைண்ட் செட் பெருசா பண்ணணுங்கிற மைண்ட் செட் வேணும். பணக்காரருக்கும் பணக்காரராக இருப்பவராக நினைத்துக் கொண்டிருப்பவருக்கான வித்தியாசம், பணக்காரராக இருக்கிறவர் உண்மையிலேயே சிந்திப்பார். பணக்காரராக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் வேலை மட்டும் பார்த்துட்டே இருப்பார். பணக்காரனுக்கும் பணக்காரனாக இருப்பவனுக்குமான வித்தியாசம் இதுதான். சம்பாதிக்கிற பெரிய விஷயம் கிடையாது. ஒரு உள்ள வரும்போதே டே ஒன்லயே என்னோட வீடியோல சொல்லியிருக்கேன், பல முறை வீடியோல பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு ஒரு தவறான புகாரை வந்து திரும்ப கொடுத்து அதை ஒரு பெரிய ஒரு பிம்பமா கட்டமைச்சு அதை வந்து நிறுவனத்துக்கு எதிராக மாத்திரக்கு முயற்சி நடந்துட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து வேற லெவல்ல கொண்டு நிறுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து கடந்த ஒரு வருஷமா பல அலுவலகங்களுக்கு போய் எல்லா விளக்கத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பட் இப்போ உச்சகட்டமா என்னன்னா, அடுத்தடுத்து வழக்குகள் திரும்ப பதிவாகி வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்குகளை போட்டு ஒரு மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது, இதற்கப்புறமா நம்ம ஓடி ஒளிஞ்சு இந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டே போனோம்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல நம்ம வந்து நிறுவனம் போய் மாட்டிக்கும். அப்படிங்கிறனாலதான் இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறேன்னா, நேரடியா நானே இந்த விஷயத்துல களமிறங்கி எந்த ஒரு புகார் மாதிரி இருக்குதோ அதுக்கு எதிராக என்னெல்லாம் திட்டங்களை வகுத்து நமக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக எந்த அலுவலகர் நம்ம வந்து விசாரிக்க நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் நேராக சரணடைஞ்சு உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ கேளுங்க, நீங்க தேடியெல்லாம் வர வேண்டாம், உங்களுக்கு எந்த சிரமத்தை கொடுக்க விரும்பல, என் மேல கேஸை போட்டீங்க, நான் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டேன், முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, இதுக்கப்புறம் நான் ஓடி தயாரா இல்லை, நேராக வந்து வழக்கை சந்திச்சு உங்களுக்கு அத்தனை விளக்கத்தை கொடுக்க தயார்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நேரடியா நான் சரண்டராக வந்துட்டேன். ஏன்னா நிறுவனத்தை முறைப்படி நடத்தணும், நிறுவனம் சரியாதான் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வந்து நம்முடைய தரப்பு விளக்க சொல்லணும்னா ஓடி ஒளிஞ்சு அதை சொல்ல முடியாது, நேரில் வந்து தான் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சு இன்னைக்கு வந்து நேரடியாக நான் சரண்டர் ஆகி எல்லா விளக்க தரக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த முடிவு கொஞ்சம் கடினமான முடிவாக இருந்தாலும் இதுதான் சரியான முடிவு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு. ஸோ நிறுவனத்தின் உண்மைத்தன்மை புரிவிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஒளிகிறது தீர்வு கிடையாது, நேராக வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக வந்து சரண்டர் ஆகிட்டேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் அரெஸ்ட் கூட ஆயிருப்பேன். ஸோ என்னவா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி, அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் வந்து தெளிவாக தான் இருக்கிறது. கடந்த ஒரு வருடமா எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவு கொண்டு வந்து திரும்ப தெளிவாக வந்து எந்த தடையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து ஹிரோஷிமா நாகசாகி சொல்கிற 2 நகரங்கள் வந்து 2ஆம் உலக போரில் குண்டு வீசி அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசு ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது. ஸோ மைவித்திரியை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நான் வெளியில் வந்து முன்னை விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல அல்லது வந்து ஒரு அம்பு போல எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்துலையும் யோசிச்சுட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே முன்னை விட சிறப்பாக செய்யறதுக்கு தயாராகிறேன். இது என்னன்னா, கடந்த காலங்களில் என் கூட தோளோடு தோல் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய டைரக்டர்ஸ், இன்னைக்கு வந்து சீனியர் டைரக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் இல்லாத சிறப்பு நம்மகிட்ட ஆண்கள் பெண்கள் இணையாக வச்சு அவங்க எல்லாத்தையுமே உள்ள வந்து நான் சீனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பங்கு ரோல் கொடுத்து இன்னைக்கு எல்லாம்
சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வழக்குகள்னால தலைமுறையாக இருந்து குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவோ சிரமப்படுறாங்க எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரோம்னா இதுக்கு முன்னால் போய் நாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து கோர்ட்டில் சரண்டராக வந்திருக்கேன். இந்த விஷயம் ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்டர் ஆயிருப்பேன். ஸோ ஜெயிலுக்குள்ளே கூட போயிருக்கலாம், மேபி பெயில் கேட்பேன், கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன், இல்லைனா நான் ஜெயிலுக்குள்ளே போய் கூட இதுக்கான விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ இந்த முடிவு தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். நிறுவனங்கள் தொடர்ந்து வழக்கும் போது ஒன்ஸ் நான் முடிவு எடுத்திருக்கேன். கூடுதல் என்னன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம நிறுவனத்துக்கு எதிராக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம நிறுவனம் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு மேலே யூடபிள்யூ அந்த டபிள்யூ இந்த டபிள்யூ எந்த டபிள்யூனாலும் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சாதாரண ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருப்போம். எல்லாம் பண்ண விஷயத்தை அவங்களுக்கும் சொல்லியிருப்போம். இதையும் மீறி பல இடைஞ்சல்கள் வருது அப்படின்னா இது எதற்காக வருது, யாருனால் வருது அப்படிங்கிற விஷயம் மக்களாகிய உங்களுக்கும் தெரியும். பல அரசியல் கட்சி நிறுவனங்கள் அரசியல் கட்சி நிறுவனமாக தான் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த அரசியல் கட்சி போர்வையில் இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் நல்ல கட்சிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி, சில லிட்டர்பேட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு சில நாய்கள் இருக்கத்தான் செய்து பிச்சை எடுக்கிற நாய்கள் நிறையா இருக்காங்க. அப்படி பிச்சை எடுக்கிற நாய்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எங்கள் கம்பெனியை நோண்டாதீங்க, எங்கள் கம்பெனியை சீண்டாதீங்க. அப்படி சீண்ட உங்களுக்கு தான் அழிவு காலம் இது பிறந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பல யூடியூபர்ஸு பல வைவர்ஸு எல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு நேர்மையான முதன்மையான சொற்களை பேசுங்க. தயவு செஞ்சு இத்தனை பேர் மக்களுடைய ஒரு எண்ணத்தை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இத்தனை பேரும் லக்கலாக பேசி சிரிச்சுக்கிட்டு கமெண்டில் வந்து இமோஜை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் எது பண்ணாலும் விரைவில் எங்கள் எம்டி சார் வெளியே வந்த உடனே நீங்கள் போட்ட பதிவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது நாங்களும் பார்க்க தான் போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மைவித் டாட்ஸ் மெம்பர்கள் இதை நினச்சி எதையுமே ஆதங்கப்படாதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்ட வேண்டியிருக்கு, இதை கட்ட வேண்டியிருக்கு, வாடகை தர வேண்டியிருக்கு, பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதையும் கொஞ்சம் கடந்து போனால் நிச்சயமாக வெற்றிகள் காத்திருக்கு. கொஞ்சம் இதை கடந்து மட்டும் போகணும். தயவுசெய்து யாரும் தவறான முடிவு இதை எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இதை விட்டுட்டு நம்ம நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் கொடுக்குறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுத்தாலும் பட் அந்த கேஸ் தான் அவங்க ஃபைல் ஆகுமே தவிர நமக்கு பணம் கொடுக்குறது கம்பெனி தான் கொடுக்கணும். பட் அரசாங்கம் கொடுக்குமான்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் எந்தெந்த கம்பெனி மேலேயோ ஓடிப்போன கம்பெனிகள் நிறையா இருக்குது. இப்போ தற்சமயம் கூட ஜிஎம்ஆர் கம்பெனி ஓடி போயிடுச்சு, அந்த கம்பெனி ஓடி போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த நிறுவனத்தில் இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே பேமெண்ட் வந்தது கிடையாது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் காசு உங்களுக்கு நம்ம எம்டி இருக்கார், நமக்கு நம்ம எம்டி இருக்கார், நம்ம எம்டி நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு நான் தரேன். நானும் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எம்டி சார் வர வரைக்கும். எம்டி சார் வந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. ஓகேங்க சார், அடுத்தடுத்து தகவல் வரும். வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க தான் துரதிர்ஷ்டசாலிங்க. முறைப்படி மரணம் வருவரை அதை நீ விரும்பாதுன்னு பைபிள்ல சொல்லி கடவுள் நாம வேண்டுகிறத உடனே நிறைவேற்றினார்னா நம்ம பக்தி அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். அதையே தள்ளி போட்டார்னா நமக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்குறாருன்னு அர்த்தம். கனவை தான் நிச்சயமாக்குறத தவிர